என்று சொல்லி கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்தில் வெளிநாட்டுக்கு போறான். கல்யாணம் பண்ணி 15 நாள்ல வெளிநாட்டுக்கு போறான். சில வெளிநாடுகள்ல பகிரங்கமா தப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்காது. பல வெளிநாடுகள்ல கிடைக்கும். தப்பு செய்வான். அப்ப இவன் எதை தேர்ந்தெடுக்கணும்? ஆகா, நம்ம இந்த சிலிப்பாகிறதை விட ஊர்ல போய் கஞ்சி குடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கணும். நீ எப்ப நீ கல்யாணம் பண்ணி ஒரு சந்தோஷமா குடும்பத்தோட வாழ்க்கை நடத்தணுமா இல்லையா? நீ எது கல்யாணம் பண்ண பின்ன என்னங்க பாக்குறோம்? இந்த தமிழ்நாட்டு முஸ்லீம் சமுதாயத்துக்கு வந்த சாபக்கேடா இருக்குது. கல்யாணம் பண்ணி ஒரு மாசத்துல ஓடி போயிடும். கல்யாணம் பண்ணி 15 நாள்ல ஓடுறான். கல்யாணம் பண்ணி 20 நாள்ல வெளிநாட்டுக்கு போயிடும். சம்பாதிக்க போற காசு தான் குறிக்கோள். நீ காசு தான் குறிக்கோள் போறிய. நீ ஏதாவது தடம் மாறிட்டேன்னா, போற இடத்துல என்னமா நடந்துருச்சுன்னா, ஒன்னு விட ஒண்ணு ஆகி போச்சுன்னா ஒரு பெரிய குற்றம். அப்ப சிறைச்சாலையை யூசுப் நபி தேர்ந்தெடுத்தாரா இல்லையா? உன்னை அப்படி ஒரு இளைஞனுக்கு அந்த நிலை வருமா வராதா? நீ மனுஷன் தான்ப்பா. நீ ஒரு இளைஞன், 25 வயசு இளைஞன். நீங்க இருந்து கல்யாணம் பண்ணிட்டு போய் 10 நாள்ல வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா உனக்கு என்ன மாதிரி உன்னுடைய உணர்வுகள் ஓடும்? அந்த உணர்வுகள் உன்னை தடம்பொருளை செய்யும் சொன்னா நீ கேன்சல் பண்ணி வர வேணாமா? காசு தான் உனக்கு குறிக்கோளா? ஜெயில கிடக்க ஒருத்தர் முன் வந்தாரு, உன்னையா ஜெயிலுக்கு போச்சுன்னா கஞ்சி குடிச்சுட்டு இந்த சந்தோஷம், மனைவி மக்களோட வாழக்கூடிய சந்தோஷம். கல்யாணம் பண்ணிட்டு போனா சில பேர் 4 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு வரலாம். பிள்ளைங்க பள்ளிக்கூடத்து போயிட்டு இருக்கு. கல்யாணம் பண்ணி 10 நாள்ல போனவன் பிள்ளையோட மூஞ்சி கூட தெரியாது. அந்த மழலை சொல்ல கேட்டிருக்க அந்த இன்பம் உனக்கு கிடைச்சிருக்குமா? அப்ப எதுக்கு சொல்லணும்? அந்த டாபிக் வேணாம். இப்ப பாயிண்ட் என்ன தெரியுமா? நீங்கள் தவறி விடுவீர்கள் என்று 5 நாள், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு பெண் தனக்கு கணவனுடைய துணை வேண்டும் என்று நினைத்தால் வெளிநாட்டுக்கு போக தடுக்கணும். அதுல வெக்கப்பட தேவையில்லை. தப்பு செய்யறதுக்கு தான் வெக்கப்படணும். தவறாக சிரிப்பாவதுக்கு தான் வெக்கப்படணும். சரியான முறையில் அல்லாஹ் ஹலாலாக்குனதை அனுபவிக்கிற வெக்கப்பட தேவையில்லை, மறுக்கணும். ஆனா என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? வெளிநாட்டு மாப்பிள்ள தான் வேணும். தஞ்சை ஜில்லாவில் பழமொழியே இருக்கிறது. என்ன பழமொழி? கட்ட விளக்கமாறா இருந்தாலும் கப்ப விளக்கமாறா இருக்கணும். கப்பல் வெளிநாட்டு அப்படி சொல்லுவாங்க. தஞ்சை ஜில்லாவில் மாப்பிள்ள எங்க இருக்காருன்னா கப்பல்ல இருக்காருமாங்க. அது வெளிநாட்டில் இருக்கிறதுக்கு தஞ்சை ஜில்லாவுடைய பாஷை என்னது? கப்பல்ல இருக்கிறாருமாங்க. கப்பல்ல இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. அந்த காலத்துல கப்பல்லாம் போவாங்க, விமானம்லாம் இல்லாத காலம். அப்ப அந்த சொல் வழக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்குது? கப்பல் வாங்க. கப்பல்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. வெளிநாட்டு சாமான எப்படி பேசிக்கிறாங்க? இது கப்பல்ல இருந்து வந்த சேலை, இது கப்பல்ல இருந்து வந்த வாட்சிப்பாங்க. அந்த மாதிரி விளக்கமாறு இருக்கு. கட்ட விளக்கமாறு அது கூட அங்கிருந்து வந்திருக்கணுமா? கட்ட விளக்கமாறா இருந்தாலும் கப்ப விளக்கமாறா இருக்கணும் என்று சொல்லுவாங்க. அப்ப இது சரியா? இது இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு பெண் இப்படி தீர்மானிக்கலாமா? தன்னுடைய கணவன் தன்னோடு இருக்க வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், கூட்டிட்டு போனா பொன்னாடி கூட்டிட்டு போ, அதுக்கு வைக்கலன்னா இங்க உட்கார்ந்து கூழ ஊத்து கஞ்சியை ஊத்து குடிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு தன்மை வரணும். வரலன்னா யூசுப் நபி வரலாறு கேட்டு என்ன இருக்குன்னு எது கேட்டீங்க? எதுக்கு கதையை ரசிக்கிறதுக்கா? யூசுப் நபி அவர்கள் ஜெயில தேர்ந்தெடுத்தாங்க. எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க? யோசிச்சு பாருங்க. ஜெயில கேட்டு வாங்கினார் அல்லாட்ட. அவங்க ப்ரூவ் பண்ணி இல்லைன்னு ஆயிடுச்சு, குற்றவாளி இல்லைன்னு ஆயிடுச்சு. சட்டையை பார்த்துக்கிட்டு பின்பக்கம் தான் இது சட்டை கிழிக்கப்பட்டிருக்குது, இவர் நிரபராதின்னு முடிவு பண்ணாங்க. அப்புறம் ஏன் ஜெயிலுக்கு போனாரு? இவர் பிரார்த்தனை செஞ்சு ஜெயிலுக்கு போறாரு. நிரபராதின்னு முடிவு செஞ்ச பிறகு யாரெல்லாம் ஜெயிலுக்கு நீ அனுப்பிடு, ஜெயிலாச்சும் பரவாயில்லை, நான் இப்படி போயிடக்கூடாது, ஒரு நேரம் இல்லாட்டி நான் ஒரு நாள் தடமாறிடுவேன் என்று அஞ்சினார. இது ஆண் பெண் அத்தனை பேருக்கு இருக்கணும். இந்த வெளிநாட்டு மோகம் பலவிதமான சமூக சீர்கேடுகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. சமுதாயத்துக்கு கேவலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அங்க போய் சம்பாதிக்கிறாங்கிறான், இங்க மானம் போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பார்க்கணும். அது மாதிரியான இவங்களுக்கெல்லாம் யூசுப் நபி வரலாறு கேட்கணும். யூசுப் நபி மாதிரி என்ன செய்யணும்? தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். இன்னும் சொல்ல போனா சில பேர் என்ன பண்றான் தெரியுமா? யூசுப் நபி கல்யாணம் பண்ணி போயிடுறான். போயிட்டு லூத் நபி காலத்து சமுதாயம் செய்யற வேலையை செய்ய ஆரம்பிச்சிடறான். அங்க போன பிறகு இல்லன்னு சொல்ல முடியுமா? நீங்க எல்லாரும் என்ன சொல்ல? சகட்டு மணிக்கு மனிதனுக்கு அந்த உணவுக்கு வடிகால் வேணும், கொடுத்தாகணும். நீ இயற்கைக்கு மாற்றமா காசுதான் பெறலான்னு போனீங்கன்னு சொன்னா இப்படியான வழிமுறைகளை நம்மளை தள்ளும். இதுல கவனமா இருக்கணும். இது ஒரு யூசுப் நபியுடைய வரலாறு நாம தெரிந்து கொள்ள, அதாவது நம்ம தவறி விடாமல் இருப்பதற்காக வேண்டி சில ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லை என்ற அளவுல நம்ம நிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? உறுதியாக நிற்க வேண்டும் என்பது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாலியாட்டிலிருந்து வழங்கக்கூடியது. யூனுஸ் நபி அவருடைய வரலாறுல சொன்ன வரலாறுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம் என்ன? அல்லாஹ்வுக்கு எதிராக நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடக்கூடாது. அல்லாஹ் எஜமான்,
நம்ம எல்லாம் அடிமைகள். நமக்கு நல்லது மாதிரி தெரியற விஷயம் அவனுக்கு நல்லா தெரியலன்னு அதான் கரெக்டா இருக்கும், ஏத்துக்கணும். நம்மளா ஒரு நியாயம் கற்பிச்சுக்கிட்டு என்ன இப்படி பண்றான், இந்த 5 வேளையும் தொழுவாரு, அவருக்கு கஷ்டப்படுறாரு, தொழுவ மாட்டேங்க பணக்காரனா இருக்கான்னு சொல்லக்கூடாது. அதுல ஒரு தத்துவம் எல்லாம் வச்சிருப்பான், விட்டு பிடிப்பான், பணத்தை கொடுத்து ஜோதிப்பான், வறுமையை கொடுத்து ஜோதிப்பான். நம்மளா நினைஞ்சிடக்கூடாது, நல்ல மனுஷன் பாரு, அந்த மனுஷனுக்கும் அந்த வாழ்க்கையை பாரு, இப்படி பண்ணி எல்லாம் சோதிக்கிறாட, இந்த மாதிரி ஆளுக்கு சொல்லக்கூடாது. அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், வழங்குதா? அவன் அல்ல அப்படி வச்சிருக்கிறான்னு சொன்னா ஒண்ணு மறுமையில் அவருக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பதற்காக இருக்கலாம், அல்ல இந்த உலகத்திலே இந்த மனுஷனுக்கு இப்படி இருந்தா தான் நல்லது, இல்லாட்டி இன்னும் மோசமா போயிடுவான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி செஞ்ச கயிறாகவும் இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, என்ன ஒரு பெரிய நம்மள்ட்ட ஒரு பலவீனம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தீர்ப்பை நம்ம ஏத்துக்கணும். இஸ்லாண்டால அதான் இது ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா அதுக்கு மிஞ்சின வாழ்க்கை கிடையாது. நம்மள்ட்ட எல்லா பிரச்சனைக்கும் தாங்க காரணம். நம்மளுக்கு ஏற்படுற மன உளைச்சல், கவலை, சங்கடம் எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அல்லாஹ் ஒருத்தன் ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்க, உங்களுடைய வறுமை உங்களுக்கு பெருசா தெரியாது, கஷ்டப்படுவீங்க. அதுல ஒரு சிரிப்பு வரும், கஷ்டப்படும் போது அதுல என்ன செய்ய ஒரு சந்தோஷம் வரும், பெரிய இழப்பு ஏற்பட்டுரும், அதெல்லாம் பாதிக்காது. அப்படி இரும்பு மனுஷன் மாதிரி ஒருத்தன் நிக்க நினைச்சான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன செய்யணும், பொருந்திக் கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண் 3 குழந்தைகளை வரிசையாக குழந்தைகளை பறிகொடுத்து விட்டு அதை பொறுத்துக் கொண்டாலேயானால் அவள் சொர்க்கம் செல்வாள் அப்படின்றாங்க. ஒரு அம்மா கேட்குது, 2 குழந்தைகள் அப்படின்னு கேட்குது, 2 குழந்தைகள் தான் பொறுத்துக் கொள்ளணும், அப்ப ஒரு குழந்தை தான் பொறுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப இது சொர்க்கத்து கொண்ட எது சேர்க்குன்னு பாத்தீங்களா? ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டோம், ஆசை அல்லாஹ் கொடுத்தான், அப்ப என்ன செய்யணும், என் பிள்ளைதான் கிடைச்சா உனக்கு கண்ணு இருக்கா கடவுள என்று சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்ன, அப்படி நம்ம விமர்சிச்சு கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒருத்தன் கடவுளா இருக்கணும். அந்த கடவுள் தேவையான கடவுள்னா என்ன வேண்டாலும் சொல்லு, அவன்கிட்ட போய் கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ பேசி ஒரு முதலமைச்சர் உன்னால கேட்கணுமா? இப்படி ஒரு பிரதமர்கிட்ட போய்கிட்டு நான் தான் கிடைச்சேன்னு கேட்க முடியுமா உன்னால? அப்ப நீ அந்த அந்தஸ்து கூட கடவுளுக்கு கொடுக்கலையே. கடவுளுக்கு ஒரு கலைச்சட்டம் உன்னால கேட்க இயலுமா? ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட கூட உன்னால கேட்க இயலாது. அந்த மாதிரியான கேள்விகளை நான் கடவுள்கிட்ட கேட்பேன்னா கேட்டு என்ன பண்ணிட்டு போறப்ப கேட்டோன்னா உங்களுக்கு போன திரும்பி வந்துருமா? உனக்கு பயந்துகிட்டு எல்லாம் அப்படியா கேள்வி போராட்டம் பண்றாங்க எல்லாரும் அப்படின்னு கொடுத்துட போறாங்கல்ல, போராட்டம் நடக்குது. அவன் எடுத்த முடிவு தான். இது என்னைக்கு இருந்தாலும் போனோம், யாரு போகல, முந்தி போவோம் பிந்தி போவோம், இதான் வித்தியாசம். யாரு போகல, எல்லாம் தான் போயாச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயாச்சு, அப்புறம் என்ன மற்ற ஆளுக்கெல்லாம் பிரச்சனை அப்படின்னு நினைத்து சபூர் செய்து கொண்டால் அதுல சொர்க்கம் கிடைக்கும். அவனுடைய தீர்ப்பு எதுவா இருந்தாலும் சரி. யூனுஸ் நபி வரல அதனை காட்டுது, அவர் ஒரு நியாயத்தோட தானே ஒரு கோபப்பட்டு போனாரு. அநியாயக்கார பயிர்களுக்கு எல்லாம் உதவி பண்ணிட்டு நம்ம நல்ல மனுஷன் எல்லாம் விட்டுட்டான் போண்டு, அதான அடிப்படை. அவர் வரலாவுடைய தீமை என்ன, அநியாயக்காரங்களுக்கு உதவி பண்ணி விட்டான். அந்த சரி ஜெயசன் இருக்கிறானோ, நம்மள மாதிரி 25 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் கத்தி இருக்கிறோம், நம்மள தெருவில் விட்டுவிட்டு அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்து விட்டாங்க. அல்ல மேல கோவப்படுறாரு அவரு, அல்ல அதுக்கு மேல கோவப்பட்டாங்களா? நீ அப்படி கோவப்பட்டா நான் ஓ மேல கோவப்படுவேங்கிறான் பாருங்களேன். இதுதான் விஷயம். இறை தீர்ப்புக்கு நபிமார்கள் வரலாறு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட் அதுதான் சொன்ன ஏத்துக்கணும். எந்த இழப்பு கோடி கோடியா நஷ்டம் வருதுன்னு வைங்களேன், அல்லாஹ் நாடல் அவ்வளவுதான். இது ஒரு அர்த்தம் இருக்கும். இப்படி நினைச்சு பாருங்க, உலகத்துல நிம்மதி கிடைச்சிருமாங்க. ஏன் மெண்டலா போறீங்க, ஏன் கவலைப்பட்டு அழுவுறீங்க? ஒண்ணுமே ஆகாது. பொண்டாடி செத்தால் ஆகாது, புள்ளி செத்தால் ஆகாது, சொத்து போனால் ஆகாது, சுகம் போனால் ஆகாது, புருஷன் செத்தால் ஆகாது, என்ன நடந்தாலும் சரி. அதிகபட்சமா என்ன 3 நாளைக்கு நமக்கு மார்க் அனுமதிச்சிருக்கு, அதுவும் அழுகுறதுக்கு மட்டும். எதுக்கு அனுமதிச்சிருக்கு? ஒப்பாரி வைக்கிறதுக்கு அனுமதி இல்ல. நம்ம குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டு விடுமையானால் அதிகபட்சமா நமக்கு என்ன அனுமதி? 3 நாட்கள் அழுவலாம். மகன் இறந்துட்டா 3 நாள், கொண்டாடிக்கு 3 நாள் அழுவுறியா, அதோட சரி. அது 4வது நாள் நார்மலுக்கு வந்துடணும். வரலான முந்தி நம்மளை சேர்ந்தவன் இல்லைன்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் அளவுகள். ஒருமைக்கு அழுவாம இரும்பு மாதிரி உட்கார்ந்து கூடாது. ஒரு இழப்பு ஏற்பட்டு அழுதாங்க, நபிகள் நாயகம் அழுதாங்க. அழுகிறது மார்க்க தப்பு இல்லை, அது இயற்கை. அது மனிதன் அப்படித்தான் படைச்சு வச்சிருக்கலாம். ஒரு 3 நாள் வரைக்கும் அழுவலாம், விமர்சிச்சிடக்கூடாது, இல்ல குழம்பிடக்கூடாது, ஒப்பாரி வச்சிடக்கூடாது. 3 நாள் அழுதுக்கு போயிடுச்சு வரத்தான் நபிகள் அழுது இருக்கிறாங்க. 3வது நாள் 4வது நாள் ஒருத்தன் இருந்தா 72 மணி நேரத்துக்கு மேல அழுதுன்னு முடிஞ்சு வச்சுக்கிறது. ஒன்றை இறை நம்பிக்கை இல்லை, அவ்வளவுதான். மனிதனுடைய இயற்கையை அல்லாஹ் அப்படி படைச்சு வச்சுக்கிறதுனால அவனே நம்ம கருணை காட்டி 3 நாளைக்கு என்னமோ அழுதுட்டு போ, கவலைப்படு, என் தீர்ப்புன்னு ஒத்துக்கிட்டா கூட அதை மிஞ்சி உன் மனசு வேற ஒண்ணு சொல்லும். நான் அப்படித்தான் உன்னை படைச்சு வச்சுக்கிறேன்,
3 நாள் நார்மல் ஆயிடும் அப்படின்னு சொல்றத பார்க்கணும். அதுக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லைஸ மின்னா மன் லரபல் ஹுதூத் வஸக்கல் ஜியூப் வதஆ பிதாவல் ஜாஹிலியா. யார் ஒருத்தன் வந்து சட்டையை கிழிச்சுக்கிறானோ, கணத்துல அரைஞ்சு கொள்கிறானோ, மூடத்தனமான சொற்களை புலம்புகிறானோ, அவன் நம்மை சேர்ந்தவன் இல்ல. துன்பம் ஏற்பட்டு போச்சு, தலையில அடிச்சுக்கிறது, நெஞ்சில மாரடிக்கிறது, சட்டையை கிழிக்கிறது, வாயில வந்தெல்லாம் புலம்புறது, துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் இதுகளை எல்லாம் யார் செய்கிறானோ அவன் நம்மை சேர்ந்த. என்ன செய்யறான்னா அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்க்கிறான். அதான் அதுக்கு அர்த்தம். அல்லாஹ் ஒரு தீர்ப்பளிச்சிருக்கிறான். உன் மகன் போகணும்னா போகத்தான் செய்வான். மகனுக்கு கொஞ்சம் அப்பன் போவா, அப்பனுக்கு கொஞ்சம் மகன் போவா, பொண்டாட்டி கொஞ்சம் புருஷன் போவா, புருஷனுக்கு கொஞ்சம் பொண்டாட்டி போவா. அவன் ஏற்படுத்தின ஏற்பாடு அது. நீ அதுக்கு போட்டு சட்டையை கிழிச்சுட்டா, அதுக்கு போட்டு மாரடிச்சுக்கிட்டேன்னு என்ன அர்த்தம்? இப்படி நினைச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, பரீட்சையில பயிலானதுக்கு தற்கொலை பண்றான பாருங்க. பரீட்சையில மார்க்கு எவ்வளோ ஒரு மனுஷன் நிறுத்தி மதிப்பிடுறான், இதுல மனப்பாடம் பண்ணதுக்கு மார்க் போடுறான், இதுல பயிலானதுக்கு நம்ம சாவுறான்னா பாருங்க. என்ன விஷயம்? அடிப்படை விளங்கிக்கல. இது இந்த இறை தீர்ப்புக்கு கட்டுப்படணும். நம்ம முயற்சி பண்ணிட்டோம், அப்புறம் வரல ரிசல்ட் தானா, ஓகே அல்ல நாடல, அந்த இடத்துக்கு யாபத்துல வரல. எத்தனை விஷயங்கள் நல்லா படிச்சுக்கோங்க, படிச்சு உட்கார்ந்து இருப்போம், தெரிஞ்ச விஷயமா இருக்கு, அந்த நேரத்தில் வராது. வெளியே வந்துட்டா ஆமா எழுதிருக்கலாமே, அதை எழுதிருக்கலாமே, அப்ப அவன் தானே பண்ணிருக்கான், உன்னை எப்படி பண்றான்? படிச்ச விஷயம், தெரிஞ்ச விஷயத்தையே வச்சுட்டு எழுதாம விட்டுட்டு வந்திருக்கிறீ நீ அவன் செஞ்சால, அவன் வந்து உனக்கு அப்படி காய் நகர்த்துறானா, சரி அல்லாஹ் ஒரு நன்மை நாடி இருப்ப அப்படின்னு சொல்லி. இப்ப நான் எல்லாம் படிச்சிருந்தான்னு வைங்களேன், நான் அப்படி வந்திருப்பேனா? நம்மள எல்லாம் படிக்காம ஆக்கணும். எதுக்கு ஆக்கணும்? எதை இப்படி ஒண்ணு யூஸ் ஆகணும்னு நினைச்சுக்கிறாங்க. என்னைய இப்ப நான் நல்லா படிச்சுட்டு போனேன், என்னை வந்து இப்படி மார்சல் ஓட விட்டுப்பாங்க. என்னைய நான் போய் இது ஏதாவது ஒரு படிச்சுட்டு ஒரு கல்லூரியில காலேஜ்ல போய் ஒரு பள்ளிக்கூடத்துல போய் எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியார் இருந்துகிட்டு இருப்பேன். அப்படித்தானே இருப்போம். ஒவ்வொரு மனிதனே எல்லாம் ஏதோ ஒரு காரியத்துக்காக வேண்டிய நன்மைக்கு கூட அப்படி செய்வான். ஆனா கெட்டதாக இருக்கட்டுமே, அதுக்கு ஆகரத்துல இருக்கு. இதை விளங்கி கொள்ளணும். அதனாலதான் நபிமார்களுக்கு வந்து அவங்க பிள்ளைங்கள கண்ணு முன்னாடி மூணு கடிக்கிறான். ஓன் தீர்ப்ப நான் ஏத்துக்கிறேன்ல, நான் தெரியாம கேட்டுப்பட்டேன்னு சொன்னாங்களா இல்லையா? இதான். அப்ப நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பெரிய கலீலுல்லாஹ்வையே அல்லாஹ்வுடைய நண்பரை என்ன செய்யறான்? அவர்